கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையில் நம்முடைய தியானத்திற்கு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க ஒருவேளை போன மாசம் என்ன பிரசங்கம் பண்ணோன்னு ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு என்னடா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும். போன மாசம் என்ன பிரசங்கம்? அங்கீதம் 18. போன மாசம் கம்யூனியன்ல இதே வசனம் தான். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் பார்ட் 2. நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய பந்தி என்கிறது ஆசீர்வாதத்திற்கு காரணமான ஒன்று அப்படிங்கிறத தேவ ஜனங்கள் தெளிவா. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்திகரிக்கப்படல அப்படின்னா இது ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்க முடியாது. அது நம்ம சுத்திகரிக்காத பொழுது அதுவே ஆக்கினை தீர்ப்பின் பாத்திரமாய் மாறிடும். It will become the cup of condemnation. ஆனால் ஒரு தேவ மனிதன் தன்னை தகுதிப்படுத்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் பொழுது இந்த பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, இப்போ இந்த கம்யூனியனை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்கிறார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஏன் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்கிறார் என்றால், பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு காரியத்தை அவர் எடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு காரியத்தை எடுத்து ஒரு ஒப்பீட்டை கொண்டு வந்துதான் இந்த பாத்திரத்தை ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக்சுவலா பாத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இயேசுவினுடைய இரத்தத்தை காண்பிக்கிறது. இப்போ அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு தான் வச்சிருப்பாங்க, 1 single கப். அதுலதான் திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறது வழக்கம். ஆனால் கொரோனாவுக்கு பிறகு அரசாங்கமே என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, கிறிஸ்தவ சபைகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரே கப்புல எல்லாரும் பானம் பண்ண கூடாது. இட்ஸ் a கவர்மெண்ட் ஆர்டர். அதற்கு பிறகு அது வரைக்கும் நம்முடைய சபையில ஒரே ஒரு கப்பு தான். ஆதி நூற்றாண்டுல there was only 1 cup. அதனாலதான் நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கள் என்று இல்லை, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இங்கிலீஷ்ல the cup of blessing போதும். the cup of blessing. தமிழ்ல பாத்திரம்னு இருக்கு, கப் அப்படிங்கிறதுக்கு கோப்பைன்னு தூய தமிழ்ல மொழிபெயர்த்தா கோப்பை. ஆனா கோப்பைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அது வேற அர்த்தத்துல போயிரும். அதனால அவங்க பைபிளை மொழிபெயர்த்தவர்கள் கோப்பை என்கிற வார்த்தையை பயன்படுத்தல. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்துல திராட்சை ரசம் வார்க்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு பாத்திரத்தை ஆசீர்வதித்து ஜெபித்து அந்த ஒரு பாத்திரத்துலதான் சபையார் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பானம் பண்ணுவார்கள். ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுதல் அல்லது partakers of 1 cup. அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அந்த ஒரு பாத்திரத்திற்கு நாம் எல்லாருமே பங்காளிகளாய் மாறுதல். சரி, இப்போ எழுத்தின்படி
கம்யூனியனுடைய கப்பு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் பார்க்கும் பொழுது இந்த கப்பை அல்ல வேதம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று குறிப்பிடுகிறது. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எங்கிருந்து எடுக்கிறாரு இந்த வார்த்தையை ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னா, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வார்த்தையை அவர் கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அங்கே மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதற்காக அவன் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம் 14ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்து சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20 வரைக்கும். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய அழைப்பு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆபிரகாம்ங்கிற ஒரு பேரே இருக்காது. ஆபிரகாம் கல்தேய தேசத்தில் ஊர் என்கிற ஒரு பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். கல்தேய தேசம் விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு தேசம். இப்ப அந்த தேசத்துல ஆபிரகாம் மட்டும் விக்கிரக ஆராதனையிலிருந்து தன்னை வேறு பிரித்து காத்து கொண்ட ஒரு மனிதனாய் இருந்தான். ஆபிரகாமுக்கு தெய்வத்தை குறித்த மனுஷர் கைகளால் உண்டாக்கப்பட முடியாத ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனால மனுஷர் கையில உண்டாக்கின எந்த விக்கிரகத்தையும் ஆபிரகாம் வணங்கல. அவனுடைய தகப்பன் வீடு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு வீடு. ஆனால் ஆபிரகாமோ விக்கிரக ஆராதனை செய்யாதவன். கல்தேயா தேசத்தில் அன்றைக்கு அவர்கள் வணங்கின விக்கிரகத்திற்கு நன்னா என்று பெயர். NANAH, நன்னா அப்படிங்கிற ஒரு விக்கிரகம். இந்த விக்கிரகம் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அல்லது அதை எப்படி சொல்லணும்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு உருவம். அந்த விக்கிரகத்தினுடைய தலையில பிறை சந்திரனும் அதுல ஒரு நட்சத்திரமும் இருக்கும். இதுதான் அவர்கள் வணங்கின அந்த நன்னா என்கிற அந்த விக்கிரகத்தினுடைய அடையாளம். ஆனால் ஆபிரகாமோ தெய்வத்தை ஒரு உருவமாக பார்க்கவில்லை, மாறாக மனுஷர் கைகளால் உண்டாக்கப்பட முடியாதவராகத்தான் அவன் தெய்வத்தை பார்த்தான். அதனால ஆபிரகாம் விக்கிரக ஆராதனையுடைய குடும்பத்துல இருந்தாலும் தன்னை தெய்வத்துக்காக வேறு பிரித்து கொண்ட ஒரு மனிதனாயிருந்தான். 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப தெய்வம் ஆபிரகாம அவன் வீட்டில இருந்து, அவன் தேசத்தில இருந்து, அவன் இனத்தில இருந்து, உறவுகள்ல இருந்து வேறு பிரிச்சு எடுக்கிறார். இப்ப தாசு குடும்பம் ஒரு விக்கிரக ஆராதனை அறிஞ்ச குடும்பம்னு வச்சுக்குவோம். விசுவாசி அவங்க விக்கிரக ஆராதனைக்காரங்க இல்ல, சும்மா சொல்றேன். இவதான் ஆபிரகாம். ஆனா இவளுக்கு விக்கிரக ஆராதனை பிடிக்கல. இவள் தெய்வத்தை கைகளில் உண்டாக்குகிற ஒரு பொருளாக பார்க்க விரும்பவில்லை. அப்ப ஆபிரகாம் என்ன பண்றான்? இந்த வானம்
இவ்வளவு பெரியதா இருக்குமானால் இதை உண்டாக்குன தெய்வம் ஒரு ஆள் அளவுக்கு சைஸுக்கு தான் இருப்பாரா? வானத்துல நட்சத்திரங்கள் எவ்வளவோ இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு. ஆனா இவங்க கும்பிடுற தெய்வம் ஒரு ஆளு. அது ஆணா பெண்ணான்னு நிதானிக்க முடியல. தலையில நட்சத்திர பிறைச்சந்திரன் இருக்கு, அதுக்கு மேல என்ன இருக்கு? நட்சத்திரம் இருக்கு. சோ இந்த தெய்வத்தை நான் ஆராதிக்க போகிறது இல்லை என்கிற வைராக்கியத்தோடு ஆபிரகாம் இருந்த பொழுது, இப்ப தெய்வம் ஆபிரகாம பார்த்து என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தை விட்டு வெளியே வா. 2, இனத்தை விட்டு வெளியே வா. 3, தகப்பன் வீட்டை விட்டுட்டு. 4, நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு நீ போங்கிற. இப்போ ஒரு மனிதனை கர்த்தர் வேறு பிரித்து அவனுக்குள் இருந்த பரிசுத்தத்தை குறித்த, தெய்வத்தை குறித்த வைராக்கியத்தின் நிமித்தம் வேறு பிரித்து கர்த்தர் தனக்காக பயன்படுத்த சித்தம் கொண்டார். இப்ப தெய்வம் ஆபிரகாமை அழைக்கிறார். தெய்வம் அழைச்ச உடனே இப்போ பிளஸ் எந்திரினோட எந்திரிச்சிட்டா. இப்ப நான் அமலா எந்திரி அப்படின்னு எந்திரிக்குமா? என்ன போய் முன்னாடி நிக்க வச்சு கேவலப்படுத்திடுவாரு. என்ன இல்ல மெர்சி சிஸ்டர் எந்திரிச்சிங்க வாங்கணும். நான் எந்திரிச்சு ஓடியே போயிருவேன் அப்படின்னு. இல்ல ஜான்சன் பிரதர் இங்க வாங்கனா இப்படி எல்லாம் கூப்பிட்டாருன்னா நான் அடுத்த வாரத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் அதாவது அழைப்பு ஒண்ணுதான். அந்த அழைப்புக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்கிற ரியாக்ஷன் வேற வேற. ஆனா ஆபிரகாமை தெய்வம் அழைத்த பொழுது கீழ்ப்படிந்தான். அந்த அழைப்பு ரொம்ப காஸ்ட்லியான அழைப்பு. என்னெல்லாம் அழைப்பு? நீ உன் தேசத்தை விடணும், உன் இனத்தையும் நான் உனக்கு நல்ல மூட்டை மூட்டையா தாரேன் வான்னு தெய்வம் கூப்பிடல. அழைப்பே நீ சிலதை இழக்கணும். தேசத்தை இழக்கணும், இனத்தை இழக்கணும், தகப்பன் வீட்டையும் இழக்கணும். நீ 3 காரியத்தை இழக்கணும். அப்படின்னா 4வது நான் ஒரு காரியத்தை தருவேன். அது என்னன்னா, நீ அறியாத ஒரு தேசத்தை நான் உனக்கு தருவேன்கிறார். இப்ப இந்த அழைப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாச்சு. ஆபிரகாம் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாது புறப்பட்டு போனான் என்று எபிரேய நிருபக்காரன் 11ஆம் அதிகாரத்துல எழுதுறார். இப்போ தெய்வம் ஒரு மனுஷ உருவில தோன்றி ஆபிரகாம கூப்பிட்டிருந்தா, சரி தெய்வம் தான் கூப்பிடுறாரு, எனக்கு முன்னாடி போறாரு, நானும் பின்னாடியே போறேன் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கலாம். தெய்வம் வான்னுட்டு தெய்வம் மனுஷ உருவில வரல, அவருடைய சத்தம் மாத்திரம் கேட்கிறது. ஆபிரகாம் பொறுமையோட என்ன செய்யறான்? கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருக்கிறான். அவன் எந்த தேசம்னு பேரும் சொல்லல, எப்ப போய் சேருவோன்னு சொல்லல, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு சொல்லல, அந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லல, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப தெய்வத்தோட திட்டம் என்னன்னா, ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாயிருக்கும். ஆபிரகாம் பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாயிருக்கணும். ஆனா தெய்வத்தோட திட்டத்துல முதல்ல இந்த இடத்துல யார் இருந்திருக்கணும்? ஆதாம். ஆதாம் அங்க தோத்து போன பொழுது தெய்வம் இப்ப என்ன பண்றாரு? புதுசா ஒரு ஆதாம உண்டாக்கல, மறுபடியும் ஆபிரகாமை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமாய், நம்ம எல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பாய்னா அதுக்கு அர்த்தம் நம்ம வேற மாதிரி எடுத்துக்குவோம். நல்ல பெரிய மாளிகையில நல்ல கோடி கோடியா பணம் வச்சு நல்லா இருப்போம் அப்படின்னு. அப்படி சொல்லல தெய்வம். இங்கிலீஷ்ல நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படிங்கறத 2 விதத்துல எடுத்துக்கலாம். You will be blessed, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஆனா இங்கிலீஷ்ல thou shall be the blessing, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ மற்றவர்களுக்கு ஊற்றுக்கண்ணாயிருப்பாய், நீ மற்றவர்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாயிருப்பாய்.
சோ தெய்வத்தோட திட்டத்துல ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். சரிங்க, இந்த ஆபிரகாம வச்சுக்கிட்டு எப்படி முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம் வர முடியும்? சோ அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது அழைப்புக்கு கீழ்ப்படுகிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறவன், அவன் ஆசீர்வாதத்துக்கு காரணமாயிருக்கிறான். எல்லாரும் அழைப்புக்கு கீழ்ப்படுகிறது இல்லைங்க, எல்லாரும் அழைப்புக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சோ பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமை தெய்வம் அழைச்சு கூட்டிக்கிட்டு போறாரு. அப்படி கூட்டிக்கிட்டு போகும் பொழுது இப்ப ஆபிரகாமை இடையில திடீர்னு ஒரு பஞ்சம் வருது. அவன் எங்க போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். திரும்ப தெய்வம் எகிப்திலிருந்து தான் கொண்டு போக சித்தம் கொண்ட தேசத்துக்கு 13ஆம் அதிகாரத்துல கொண்டு வர, 12ஆம் அதிகாரத்துல அவனை கூட்டிட்டு போறாரு. போயிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு பஞ்சம் வருது அந்த தேசத்துல. உடனே எகிப்துக்கு போயிடுறான். திரும்ப என்ன பண்றாரு? எகிப்தில் இருந்து அவனை தென் திசையில் உள்ள ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறார். அதாவது கானான் தேசத்தினுடைய தெற்கு பகுதிக்கு கொண்டு வருகிறார். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். நிறைய பேரு நினைக்கிறது என்னன்னா, தெய்வம் என்னத்தை விட என்னெல்லாம் செய்ய சொன்னாரு? நீ உன் தேசத்தை விடணும், இனத்தை விடணும், தகப்பன் வீட்ட, அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஆண்டி ஆயிரணும். ஆண்டின்னா ஒண்ணு இல்லாதவன் அப்படி நினைக்கிறாங்க. உண்மைதான். மாம்சத்தின்படி இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு வந்தப்போ தெய்வம் அவனை வெறுமையாய் நடத்தவில்லை. அவனை மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக, அவனை ஒரு சீமானாக வைத்திருந்தான். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நீங்கள் ஒன்றை இழந்தால் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து 10 பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஒண்ணு இழந்தீங்கன்னா தெய்வம் உங்களுக்கு 10 கொடுக்க முடியும். ஏன் 100 கொடுக்க முடியும், ஏன் 1000 கொடுக்க முடியும். ஆனா தெய்வத்துக்காக நாம் இழக்கிறதற்கு ஆயத்தமாக இல்லை என்றால் நாம் தெய்வத்துக்கிட்ட இருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது, எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. சரி, இப்ப ஆபிரகாமோடு லோத்துவும் சேர்ந்து வர்றான். அழைப்பு யாருக்கு மட்டும்தான்? ஆபிரகாமுக்கு. ஆனா கூட யாரு சேர்ந்துகிட்டே வர்றது? மாம்சம் கூடவே வருது. மாம்சம் விட மாட்டேங்குது. முதல்ல ஆபிரகாமுடைய தகப்பன் கூட வந்தா. ஆரான் என்கிற இடத்துல வந்த பொழுது தகப்பன் பேரும் ஆரான் தான். அவன் அங்க மரிச்சறான். மரித்த பிறகு ஆபிரகாமுடைய பிரயாணம் புறப்படுது. திரும்ப அவன் கூட யார் ஒட்டிட்டு இருக்கிறது? லோத்து. அழைப்பு என்ன? நீ உன்னுடைய தேசம், இனம், தகப்பன் வீடு 3ஐயும் விடணும். ஆனா இனம் விட மாட்டேங்குது. தகப்பன் கூட வர்றான். ஆரான் என்கிற இடத்துல 5 வருஷம் ஆபிரகாம் நின்றான். கடைசியில தகப்பன் மரிச்ச பிறகு கர்த்தர் அந்த இடத்துல இருந்து ஆபிரகாம கூட்டிட்டு போறாரு. கூட என்ன யார் ஒட்டிக்கிட்டே வர்றது? லோத்து. அழைப்பு எல்லாருக்கும் உரியது அல்ல. அழைப்பு தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே உரியது. Calling is not for everyone. It is for the chosen one. The people, those who are chosen for the great purpose of God. தேவனுடைய மிகப்பெரிய நோக்கத்துக்காக யார் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் தேவனுடைய அழைப்பு. பிரியமானவர்களே, சரி, இப்ப லோத்து பிரியக்கூடிய ஒரு சூழலை அங்கு நாம் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்துல லோத்து பிரிஞ்சறான். 2 மேய்ப்பர்களுக்கும், லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வருது. ஆபிரகாம் சொல்றான், நாம் 2 பேரும் சகோதரர்கள், நமக்குள்ள சண்டை வேணாம். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன். கடைசியில லோத்து பிரிந்து போய் சோதோமில அவன் குடியிருக்கிறான். இப்ப 14ஆம் அதிகாரத்துல சோதோமின் ராஜாவுக்கு எதிராக 5 ராஜாக்கள் புறப்பட்டு யுத்தத்துக்கு வர்றாங்க. வந்து அவங்க ஒன்றாய் சேர்ந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க? சோதோமில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையாடி கொண்டு போய் விடுகிறார்கள். அப்படி போகும் பொழுது லோத்துவும் அவன் குடும்பமும் அவனுக்குள்ள ஆடு மாடுகள் எல்லாமே இந்த 5 ராஜாக்கள் கொள்ளையடித்து கொண்டு போய் விடுகிறார்கள்.
யாரையும் கொல்லல, ஆனா எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாங்கன்னா அர்த்தம் என்ன? ஆடு மாடெல்லாம் அந்த ராஜாக்களுக்கு சொந்தம். லோத்துவும் குடும்பம் அங்க யாராதான் இனிமே இருக்கணும்? அடிமைகளாயிருக்கணும். இப்ப ஒருத்தர் நான் யுத்தம் பண்ணி வந்து ஜெயிச்சுட்டேன்னா இந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் எனக்கு அடிமைகள், இவர்களுடைய உடைமைகள் எல்லாம் எனக்கு சொந்தமாயிடும். இதுதான் அந்த நாட்களுடைய வழக்கம். பிரியமானவர்களே, இப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாம் தன் சகோதரனாகிய, உண்மையில சகோதரன் அல்ல, உறவுக்காரன், ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் முறை வேணும், சகோதரனுடைய மகன் லோத்து. அப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த லோத்துவையும் குடும்பத்தையும் மீட்கிறதற்கு ஆபிரகாம் 300 பேர் வேலையாட்களை கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு போறான். 5 ராஜாக்கள் கொள்ளையடிச்சத ஆபிரகாம் வெறும் 300 பேரோடு போய் என்ன செஞ்சா, அந்த ராத்திரியில் அவர்களை முறியடித்து அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். தன் சகோதரனாகிய லோத்து, சகோதரன் சொன்னா உறவுக்காரன், தன்னுடைய அண்ணன் மகனையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் திருப்பி அவன் கொண்டு வருகிறான். அப்படி கொண்டு வரும் பொழுது சோதோமின் ராஜா எதிர்பட்டு போகிறான். ஒரு ராஜாவால ஜெயிக்க முடியல, ஆனா ஒரு தனி மனிதன் ஆபிரகாம், அவன் தேவனுடைய ஒத்தாசையோடு கூட 5 ராஜாக்களையும் முறியடித்து இழந்த எல்லாவற்றையும் கொள்ளை பொருட்களையும் திருப்பிக்கிட்டு வரும் பொழுது சோதோமின் ராஜா போயிட்டு சொல்றான், பொருள்லாம் நீ எடுத்துக்கோ, ஜனத்தை மட்டும் எனக்கு திரும்ப கொடுத்துரு. ஆபிரகாம் சொல்கிறான், சோதோமின் ராஜா ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று எண்ணாதபடிக்கு, சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாவது ஒரு பாதரட்சையின் வாரையாவது எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா என்ன ஆசீர்வதிக்கிறவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு மனுஷன் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்க முடியாது, ஒரு மனுஷன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு மனுஷன் என்னை மேல கொண்டு வர முடியாது, ஒரு மனுஷன் என்னை உயர்த்த முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய தோல்வி என்ன தெரியுமா? எவனாவது எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்துட மாட்டானா? யாருகிட்ட போனாவது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம போயிராதா என்கிற அங்கலாய்ப்போடு இன்றைக்கு தேவ ஜனங்கள் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, யாருக்கிட்டையாவது போய் தலையை நீட்டினா ஆசீர்வாதம் சத்தியமா வராது, சத்தியமா வராது. எந்த மனுஷனும் சொல்லுங்க பொய்யன், எந்த மனுஷனும் பூர்ணமானவன், எந்த மனுஷனுடைய கையிலையும் ஆசீர்வதிக்கிறது யாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தெய்வம் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் சொல்லி நீ போய் தலையை நீட்டினால அந்த ஆசீர்வாதம் வரப்போறது இல்ல. பரலோகத்தின் தேவன் உன் மேல கை வைக்காம யாரு கை வைக்கிறனாலே ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. பிரியமானவர்களே, அதனால சொல்லிட்டா, சோதோமின் ராஜாவுடையது ஒண்ணு எனக்கு வேணாம். ஏன்னா ஆபிரகாம் தனியா போகல, 3 மனிதர்கள் அந்த தேசத்துல ஆபிரகாமோடு சிநேகிதர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்களை அவன் கூட்டிக் கொண்டு போகிறான். அதனால அவன் சொல்றான், என் கூட வந்த மம்ரே மற்றும் இன்னும் சில பேர் எல்லாம் சொல்லி அவர்களுடைய பங்கை நீ அவர்களுக்கு கொடுத்துரு, எனக்கு ஒன்னும் தேவையில்லை. என் சகோதரன் நிமித்தமாக நான் அந்த 5 ராஜாக்களை முறியடித்தேன். இது மேலோட்டமா பார்த்தா லோத்துக்காக அவன் யுத்தம் பண்ண மாதிரி தெரியும். சரிங்க, லோத்துக்காக போய் அவன் யுத்தம் பண்ணனா, இப்ப இங்க இதெல்லாம் முடிச்சு வரும்போது மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு நபர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க புறப்பட்டு வருகிறார். இந்த மெல்கிசேதேக்கு கையில என்ன இருக்கு? அப்பமும் திராட்சை ரசமும் இருக்கிறது. அப்போ ஆசீர்வதிக்கணும்னா எதை வச்சுதான் ஆசீர்வதிக்க முடியும்? அப்பமும் திராட்சை ரசமும். பிரியமானவர்களே, யார் இந்த மெல்கிசேதேக்கு? இந்த மெல்கிசேதேக்கு ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும்? இந்த மெல்கிசேதேக்கினால ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? இன்றைக்கு வேத ஆசிரியர்கள் என்று அறியப்படுகிற பலரும் இந்த மெல்கிசேதேக்கு யார் என்றால்
ஒரு பிரஜாதி ராஜா என்று வேதத்தை குறித்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பிரசங்கிக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா. சாலேம் என்கிற வார்த்தை ஆபிரகாமின் நாட்களில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. நம்பர் 1, ஆபிரகாமின் நாட்கள்ல அந்த பட்டணம் எபூசின் கோட்டை. தாவீது நாள் வரைக்கும் அந்த கோட்டைக்கு பேர் என்ன? எபூசின் கோட்டை, the city of Jebus. பிரியமானவர்களே, அது எபூசியர் என்று சொல்லக்கூடிய கானான்ல இருக்கிற 7 பொல்லாத ஜாதிகள். அதுல அந்த ஒரு ஜாதிக்கு கொண்டிருந்த கோட்டை தான் இன்றைய எருசலேம். அப்போ இவன் சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்டபடியினால் அநேகர் எவ்விதமாய் போதிக்கிறார்கள் ஊழியக்காரர்கள், இந்த மெல்கிசேதேக்கு ஒரு பிரஜாதி ராஜா என்று அவர்கள் போதிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மெல்கிசேதேக்கு யார் என்கிறதை வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் நாம் தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் விளக்கி எழுதியிருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஆபிரகாம் எப்ப மெல்கிசேதேக்கினால் ஆசீர்வதிக்கப்படுகிறான்? 5 ராஜாக்களை முறியடித்து திரும்ப வரும் பொழுதுதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, அப்ப ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எப்ப உங்களுக்கு வரும் அப்படின்னா, when you defeat your enemies, உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் தோற்கடிக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தோல்விகளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, நாம் பாவத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, நான் சுத்தத்துக்குள்ள இருந்துகிட்டு, நாம் பிசாசுக்கு அடிமைப்பட்டுட்டு, நான் அசுத்தாவிகளுக்கு அடிமைப்பட்டு கொண்டு நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இவன் ஜெயிச்சிட்டு வர்றான். அப்ப இந்த 5 ராஜாக்கள் யார்? 14ஆம் அதிகாரத்தில் அவங்க பட்டணத்தின் பெயரை சொல்லி 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோமோயின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சீத்திம் பள்ளத்தாக்கிலே 9 ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோ மேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திபியாலோடும் ஸ்னேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். இதுல சோதோமின் ராஜா தான் பெரிய பட்டணத்தினுடைய ராஜா. மற்ற 3 பேரும் அவ்வளவு பெரிய ஆட்கள் கிடையாது. அப்ப 4 ராஜாக்களுக்கு விரோதமாய் 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அந்த யுத்தத்துல இந்த 5 ராஜாக்களும் இவர்களை முறியடிச்சுட்டு எல்லாத்தையும் கொள்ளையாடி கொண்டுட்டு போயிடுறாங்க. இப்ப இதுல டைரக்டா ஆபிரகாமுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆபிரகாம் எதையாவது இழந்தானா? பர்சனலா இழக்கல. ஆனால் இப்ப தெய்வம் ஆபிரகாமை யுத்தத்துக்கு கொண்டு போகிறார். ஆபிரகாமுக்கு கொண்டு போகிறார். 12ஆம் வசனம். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சகோதரர்கள் குடியிருந்தபடியால் சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். இப்ப சோதோமில இருந்து லோத்துவும் அவனோடு இருந்த பொருளும் கொள்ளையாய் கொண்டு போகப்பட்டுருச்சு. அப்படி கொண்டு போகப்பட்ட செய்தி ஆபிரகாமுக்கு வருது. தப்பி ஓடின ஒரு எபிரேயன். எபிரேயன்னா யாரு? எபிரேயன்னா யாரு? எபிரேயன் அப்படின்னு வார்த்தை இருக்கு அடுத்த வசனத்துல. தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து. தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு தான் முதல்ல எபிரேயன் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. எபிரேயன், ஹீப்ரூ அப்படிங்கிற அது ஒரு பாஷையை வச்சு வந்த பெயர் அல்ல. ஹீப்ரூ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வாண்டரர், பரதேசியாய் அலைந்து திரிகிறவன் என்று அர்த்தம். இப்ப ஆபிரகாமிட்ட லோத்துடைய வேலைக்காரன் ஒருத்தன் தப்பி ஓடிட்டான். அவன் மாட்டுல அவன் வந்து செய்தியை அறிவிக்கிறான். அறிவிச்ச உடனே
ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியருடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். இத கேள்விப்பட்டவுடனே ஆபிரகாம் என்ன செய்யறான்? யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறான். பிரியமானவர்களே, லோத்து சண்டை போட்டுட்டு போனவன் தான். ஆபிரகாம் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருந்திருக்கலாம்? சனியன் இதோட ஒளிஞ்சுது, நம்ம நிம்மதியா இருக்கலாம். அவன் அப்படி நினைக்கல. ஆபிரகாமை தெய்வம் அழைத்த பொழுது, நீ அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கணும்னு அழைத்தபடியினால் தன் சகோதரனாகிய லோத்துவுக்கும் தான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அவன் சண்டை போட்டிருக்கலாம், அவன் பொறாம பிடிச்சிருக்கலாம், அவன் தேவசித்தத்துக்கு வெளியே போயிருக்கலாம். பட் ஆபிரகாம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்க விரும்பினான். ஆகவே அவன் யுத்தத்துக்கு போறான். இதுல அது மட்டும் இல்ல, சீக்ரெட். இப்போ லோத்து ஆபிரகாமோடு இருந்த நாட்களில் அவனும் விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு ஆபிரகாமின் தேவனை தொழுது கொள்ளுகிறவனாயிருந்தான். இப்ப ஆபிரகாம் லோத்துவ தப்பு வைக்க போனதுக்கு என்ன காரணம்? லோத்துவும் கர்த்தரை அறிந்திருந்தான், லோத்துவும் தேவனை அறிந்திருந்தான், லோத்துவும் ஆபிரகாமின் தேவனை சேவிக்கிறவனாயிருந்தான். ஆகவே இப்ப அவன் கஷ்டத்துல இருக்கிறான்னு சொன்ன உடனே ஆபிரகாம் யுத்தத்துக்கு போய் அவனை விடுவிக்கிறான். இங்கதான் ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவனுடைய தவறு அதுக்கு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரியவர்கள் அவர்களுக்காக தேவ சந்நிதியில் முழங்கால் நின்று போராடுகிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இந்த 5 ராஜாக்களையும் அவன் யுத்தத்துல பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு. வாசிங்க 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். தன்னோடு கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமத்சியா திருப்பி விட்ட யுத்த புருஷர் சமரியா துவக்கி பெத்தோரோன் மட்டுமுள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகள் 3000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். அந்த நாட்கள்ல யுத்தம் வர்றதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு, ஒருத்த ஆசீர்வாதமா இருந்தா மத்தவனுக்கு எவனுக்கும் பொறுக்காது. அப்ப யுத்தம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணிருந்தோம், எனக்கு சொந்தமாக்கணும். அதனாலதான் யுத்தங்கள் எல்லாமே நடந்தது. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வெறும் ஆடு மாட்டுக்காக யுத்தம் பண்ணல. ஏன்னா இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது அவர்கள் வணங்குகிற தெய்வங்கள். அப்ப யுத்தங்கள் எதுக்காக நடந்தது? ஒவ்வொரு ராஜாவும் ஒரு தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், ஒரு விக்கிரகத்தை கும்பிட்டான். அப்ப இவனுடைய நம்பிக்கை என்ன? இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான்னா இவன் வீட்டுல இருக்கிற விக்கிரகம், இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான்னா அவன் வீட்டுல இருக்கிற விக்கிரகம். இவங்க 4 பேரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னா 5 பேரை கூட்டிட்டு வந்து இவங்க 4 பேரை என்ன பண்ணிடணும்? காலி பண்ணிட்டு இவங்க கிட்ட இருக்கிற விக்கிரகத்தை நான் தூக்கிட்டு போயிடணும். அப்படின்னா என் வாழ்க்கை என்ன ஆயிரும்? இந்த 4 பேருக்கு உள்ள மொத்த ஆசீர்வாதமும் என்கிட்ட வந்துரும். பிரியமானவர்களே, அன்றைக்கு ராஜாக்களுக்கு இடையில யுத்தமே ஒரே ஒரு, நம்ம எல்லாம் நினைக்கிறது அந்த பட்டணத்தை பிடிக்கணும், அந்த கோட்டையை பிடிக்கணும், அங்க இருக்கிற பொன்னையும் வெளியும், அதெல்லாம் அவங்களுக்கு செகண்டரி. யுத்தத்துக்கு காரணமே என்ன தெரியுமா? அந்த ராஜாவை காலி பண்ணுனா அவன் வீட்டுல இருக்கிற விக்கிரகத்தை நான் தூக்கிட்டு வந்துடலாம். இப்ப லாபானுடைய மகள் ராகேல் புறப்பட்டு போகணும், என்னத்தை தூக்கிட்டு வர்றான்? விக்கிரகத்தை. ஏன்னா அவளுடைய நம்பிக்கை என்னன்னா, லேயாள் பிள்ளை மேல பிள்ளை வதன்னு பெத்துக்கிட்டே இருக்கிறான். இவளுக்கு பிள்ளை பெக்கிறதுக்கு வழியவே காணோம். அப்ப அவளுடைய நம்பிக்கை என்ன? தகப்பத்திய வீட்டுல இருந்த விக்கிரகத்தினாலதான் எங்க அக்காக்காரி வரிசையா பிள்ளை பெத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப இந்த விக்கிரகத்தை நான் தூக்கிட்டு போயிட்டா என் வாழ்க்கையிலையும் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அன்றைக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதங்களாய் கருதப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அப்ப இந்த ராஜாக்களுக்கு இடையில யுத்தம் வர்றது, அவனை அடிச்சு காலி பண்ணிட்டு அதுல இந்த விக்கிரகம் எங்க இருக்கும்னா அவனுடைய பள்ளி அறையில.
அவன் படுக்க அறையில ஒரு விக்கிரகம் வச்சிருப்பான். அந்த விக்கிரகம் தான் இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று எல்லாரும் நம்பினார்கள். அப்ப யுத்தமே எதுக்காக? ராஜாவை போட்டு தள்ளிட்டு அவன் ரூமுக்குள்ள இருக்கிற விக்கிரகத்தை கொண்டு வந்துடணும். அதோடு கூட அவன் கையில் இருக்கிற ஆடு மாடு பொருள் எல்லாம் கொண்டுட்டு வரணும். அப்ப சண்டையே எதுக்காக? விக்கிரகத்துக்காக. இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் எதுக்காக யுத்தம் பண்ண போனா? விக்கிரகத்துக்காக. உன் தலையில நெருப்ப கொளுத்த. ஆபிரகாம் எதுக்காக யுத்தத்துக்கு போனா? டே மடச்சாம்பிராணிகளா, நீ எல்லாம் விக்கிரகத்தை நினைச்சு விக்கிரகத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிற. நான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவருக்காக நான் யுத்தம் பண்றேன். நான் ஆராதிக்கிற தெய்வம் ஓ விக்கிரகத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குற தெய்வம், உன்னை தோற்கடிக்கிற தெய்வம். எனக்கு ஓ விக்கிரகம் தேவையில்லை. நீ கொள்ளையடிச்சுட்டு போன என்னுடைய சகோதரன் தேவை. இப்ப தெய்வம் எதுக்கு இதை அனுமதிச்சார்னா, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை சோம்பரிக்கணுமானால் அந்த கானான்ல இருக்கிற ஒவ்வொரு விக்கிரகத்தையும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஒவ்வொரு விக்கிரகத்தையும் சோதோமின் ராஜா போட்டு தள்ளிட்டு அவன் விக்கிரகத்தை என்ன பண்ணிடணும்? அழிக்கணும். அடுத்து இன்னொரு ராஜா போட்டு தள்ளிட்டு அவன் விக்கிரகத்தை என்ன செஞ்சிடணும்? காலி பண்ணிடணும். ஏன்னா கானான் தேசத்தை ஆபிரகாமின் சந்ததி வாக்குத்தத்தத்தின் தேசமாய் பெற்றுக் கொள்ளணும். அப்போ ஆபிரகாம தெய்வம் பரதேசியா சுத்த விட்டது எதுக்குன்னா, ஒவ்வொரு விக்கிரகத்தை என்ன செய்யணும்? போட்டல் 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 போட்டல். நான் இனிமே முதல் லைன்ல உட்காரவே மாட்டேன். ஆபிரகாம் ஒவ்வொரு இடத்துக்கும் தெய்வம் கொண்டு போறார். எதுக்காக? உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒவ்வொரு கார்னர்ல இருக்கிற விக்கிரகத்தை என்ன பண்ண? அடிச்சு காலி பண்ணு. காரணம், உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கிறது. நீ வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்குறதுல இருக்கு. நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்த தெய்வம், நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்ப உனக்கு சொந்தமாகும்னா, உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் நீ ஜெயிக்கும் பொழுதுதான் நீ வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்க முடியும். நீ வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கும் பொழுது உன்னை நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுவேன். அதான் அதனுடைய அர்த்தம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சில நேரம் தெய்வம் நம்மளை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். எங்க பக்கத்து வீட்டுக்காரன்டையா, எழுத்த வீட்டுக்காரங்கிட்டயா இல்ல, குடும்பத்துக்குள்ளே யுத்தம் வரும். தாசுக்கு யுத்தம், தாசு யுத்தம் பண்ண வேண்டியது எங்க? அண்ணா வளைவுல. புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். ஒவ்வொரு விக்கிரகத்தை என்ன பண்ணும்? அடிச்சு காலி பண்ண. நீ விக்கிரகத்தை அடிச்சு காலி பண்ணலன்னா இந்த ரெண்டும் ஆசீர்வாதமா இருக்க போறதே இல்லை. ஆனா நீ விக்கிரகத்தை நிர்மூலமாக்குனா ஆபிரகாமே உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒவ்வொரு விக்கிரகத்தின் வல்லமையையும் நீ நிர்மூலமாக்கணும். நீ ஜெயம் கொள்ளணும். நீ போராடணும். நீ மேற்கொள்ளணும். விக்கிரகத்தின் வல்லமை எப்படி போராடுதுங்கிறத பரிசுத்தத்துக்கு எதிராக போராடும். தேவன் மேல நம்பிக்கை வைக்காம உன்னை இழுத்து வெளியே கொண்டு போகும். தேவ சித்தத்துக்கு வெளியே கொண்டு போகும். நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களோட போராடுற வல்லமை எப்படிப்பட்டது. அந்த வல்லமையை ஆபிரகாம் ஜெயிச்சா லோத்துக்கும் ஜெயம், ஈசாக்குக்கு ஜெயம், யாக்கோபுக்கு ஜெயம், 12 கோத்திரங்களுக்கு ஜெயம், இஸ்ரவேலருக்கு ஜெயம். பிரியமானவர்களே, அப்ப ஆபிரகாமை தெய்வ ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைக்கணும்னா 5 ராஜாக்களை அவன் ஜெயிக்கணும். அந்த 5 ராஜாக்கள் எது? நம்முடைய மாம்சம். பிரியமானவர்களே, 5 senses, 5 புலன்கள். மாம்சத்தை நான் ஜெயிக்காத வரைக்கும் என் சந்ததி ஆசீர்வாதமா இருக்க முடியாது. விசேஷமாய் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், நீங்க மாம்சத்தை ஜெயிக்கலன்னா உங்க சந்ததி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. நீ மாம்சத்துல உழண்டுகிட்டு இருந்த, நீ மாம்சத்துல போராடிக்கிட்டு இருந்த, நீ அசுத்தத்துல இருந்த, நீ தீட்டப்பட்டு போயிருந்தால் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆபிரகாம நடக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். தெக்கப்போ, வடக்கப்போ, இந்த கிழக்கப்போ, மேற்கப்போ. அதனாலதான் அவன் பேரு எபிரேயர். எபிரேயர்னா பரதேசி, நிலையில்லாதவன். ஒரு இடம் அவனுக்கு தெய்வம் கொடுக்கல. ஆபிரகாம சுத்த வச்சுக்கிட்டே இருக்கிறார். எதுக்காக?
எதுக்காக? கால் வைக்கிற இடத்துல எல்லாம் விக்கிரகத்தை நீ என்ன பண்ணணும்? காலி பண்ணணும். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. பிரியமானவர்களே, உங்களோடு போராடுகிற ஒவ்வொரு விக்கிரகத்தின் வல்லமையையும் நீங்கள் ஜெயிக்காத பட்சத்துல உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாயிருக்க முடியாது. உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாயிருக்க முடியாது. அதனால உங்களோட விக்கிரகத்தின் வல்லமைகள் போராடும், அவைகளை நீங்கள் ஜெயிக்கணும். சரி, இப்ப ஆபிரகாம் விக்கிரகத்துக்காக அடிதடி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ராஜாக்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய விக்கிரகங்களை நிர்மூலமாக்கிட்டு புறப்பட்டு வர்றான். லோத்துவையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் மீட்டு எடுத்துக்கிட்டு வர்றான். வரும்போது யார் எதுக்க வர்றது? 14ஆம் அதிகாரம் 17 வாசி. அவன் கெதர்லாகோமரை அவனுடைய இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அஞ்சியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, இந்த ஒரு இடத்துலதான் எல்லா ஊழியக்காரங்களும் என்ன பிரசங்கம் பண்றாங்க? அன்றைக்கு சாலோம்ங்கிறது ஒரு பிரஜாதி பட்டணம். அந்த பிரஜாதி பட்டணத்தின் ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். சரிங்க, இவங்க டீச்சிங் நிறைய பாஸ்டர்ஸ் டீச் பண்றது அப்படித்தான். இது என்ன உண்மைன்னு எடுத்துக்காங்க. சாலோம் பிரஜாதி பட்டணமா, தேவனுக்கு பயந்த ஜனத்தினுடைய பட்டணமா? தேவனுக்கு பயந்தவங்களா? அதான் எப்பங்க சாலேம்ங்கிற பட்டணம் எப்ப தேவனுக்கு பயந்ததா மாறிச்சு? அது தாவீதின் நாட்கள்ல. அது தாவீதின் நாட்கள் வரைக்கும் அது யாருடைய பட்டணம்? எபூசியருடைய பட்டணம். இந்த எபூசியர் யாரு? கானானின் 7 ஜாதியில ஒரு ஜாதி, விக்கிரக ஆராதனை நிறைந்த ஜாதி, துன்மார்க்கமான ஜாதி, அசுத்தம் உள்ள ஜாதி. இப்ப அதோட ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியுமா? என்னங்க யோசிக்கிறீங்க? ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த பட்டணத்தினுடைய ராஜா தேவனால் அழைக்கப்பட்டு விக்கிரகங்களை நிர்மூலமாக்கி ஜெயமெடுத்து திரும்பி வருகிற ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியுமா? சொல்லுங்க. விக்கிரகார நான் இப்ப திருப்பி கேட்கிறேன். ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து தாசு வீட்டுல நின்னுகிட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குதுங்கிறான். அதோட சத்தியநாசமா போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதை நம்பினீங்கன்னா கர்த்தருடைய மனுஷனை ஒரு விக்கிரகாராதனைக்காரன் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய மனுஷனை ஒரு விக்கிரகாராதனைக்காரன் ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதிக்கிறதுக்கு அப்ப கர்த்தருடைய மனுஷனை யார் தான் ஆசீர்வதிக்க முடியும்? ஒன்று இனி ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கணும், இல்லைன்னா தேவன். இப்போ பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆசீர்வாதம் கூறுகிறதற்கு அதிகாரம் உடையவர்கள் யார்? சொல்லுங்க. ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் மட்டும்தான் ஆசீர்வாதம் கூற முடியும். ஆனா ஆசீர்வதிக்கிறது யார்? பரலோகத்தின் தேவன். அப்போ ஆசீர்வாதத்தோடு சம்பந்தப்பட்டது ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர் ஆகிய தேவன். இரண்டாவது, அவர் நியமித்திருக்கிற ஊழிய ஆசீர்வாதத்தை கூறுகிறதற்காக நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர். அப்ப வேறொருத்தர் வந்து என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப எத்தனை ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க? இந்த மெல்கிசேதேக்கு ஒரு பிரஜாதி பட்டணத்தினுடைய ராஜா. He is not the king of a heathen city. ஒரு பிரஜாதி பட்டணத்தினுடைய ராஜா அல்லங்க. இந்த மெல்கிசேதேக்கை குறித்து படிக்கணும்னா எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு வரணும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். இந்த மெல்கிசேதேக் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். அங்கேயும் சொல்லி இருக்கு 14ஆம் அதிகாரத்திலையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். எப்படிங்க ஒரு பிரஜாதி ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருக்க முடியும்? How is it possible? ஏன்னா பிரஜாதி ராஜானாவே அங்க என்ன இருக்கும்? விக்கிரகம்.
அப்ப ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் மாற முடியாது. இப்ப எபிரேயருக்கு வருவோம். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இந்த மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் இந்த மெல்கிசேதேக்குக்கு கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு ஆவியானவர் விளக்கம் சொல்றாரு. இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும். மெல்கிசேதேக்னா என்ன அர்த்தம்? The king of righteousness, நீதியின் ராஜா என்றும். பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இரண்டாவது பேர் அவனுக்கு என்ன? சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜாவுக்கு என்ன அர்த்தம்? சமாதானத்தின். அவன் ஒரு பட்டணத்தின் ராஜா அல்ல. என்ன? He is the king of peace, சமாதானத்தின் ராஜா. யாருங்க சமாதானத்தின் ராஜா? என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். என்ன? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் திடீர்னு காணாம போயிடும். God is the king of peace. தேவன் சமாதானத்தின் தேவன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நல்ல கவனிங்க. சாலேமின் ராஜான்னு சொல்லும் பொழுது it is nothing but the God of peace. It is none other than the God of peace. என்ன? சமாதானத்தின் தேவன். சாலேமின் ராஜான்னு அவனை சொன்னதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலா ஹீப்ரூல ஷாலோம் அப்படின்னா சமாதானம் என்று அர்த்தம். ஜெருசலேம் அப்படின்னு சொல்ற அர்த்தம் என்னன்னா சிட்டி ஆஃப் பீஸ், சமாதான நகரம் என்று அர்த்தம். அப்ப சாலேமின் ராஜாங்கிறதுக்கு இப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விளக்கம் என்ன? சமாதானத்தின் ராஜா. அப்ப மெல்கிசேதேக்குன்னா நீதியின் ராஜா. சாலேமின் ராஜாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நீதி யாரிடத்துல மட்டும்தான் இருக்கு? தேவனிடத்துல. சமாதானம் யாரிடத்துல மட்டும்தான் இருக்கு? தேவனிடத்துல. அப்ப இந்த மெல்கிசேதேக்கு யார்? ஒரு மனுஷன் அல்ல, மனுஷ உருவில் வந்த தேவன். பிரியமானவர்களே, தேவன் ஒருவர் மட்டுமே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். எந்த மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாது. அதிலும் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா யாரால மட்டும்தான் முடியும்? தேவனால் மட்டுமே முடியும். அடுத்தது அடுத்த வசனம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். ஒரு பெரிய வேத ஆசிரியர், பல நாடுகளுக்கு போகிறவர், அவரு பிரசங்கம் பண்றாரு. ஆனா சில நேரத்துல எவ்வளவு பெரிய மனுஷனையும் பிசாசு கண்ணை மறைச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊழியக்காரங்கள்ட்ட உதாரணத்தை பார்க்கலாம். பைபிள் என்ன சொல்லுது? இவன் தகப்பனும் தாயும் வரலாறும் இல்லாதவன். இன்னைக்கு நிறைய பைபிள் டீச்சர்ஸ் என்ன தெரியுமா பிரசங்கம் பண்றாங்க? நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். 3 டாக்டர் பட்டம் வாங்கின பாஸ்டர். அவரு கன்வென்ஷனுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாரு. 3 நாள் கன்வென்ஷன் முடிஞ்சு அவரோட ஃப்ரீயா இருக்கிற இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, மெல்கிசேதேக்குக்கு அப்பாவும் இருந்தாங்க, அம்மாவும் இருந்தாங்க. அப்படியா பாஸ்டர்? என்ன பேரு? உடனே ஒரு புக்கை தூக்கிட்டு வந்தாரு. அந்த புக்கை யாரோ ஒரு XYZ எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான். மெல்கிசேதேக்கு ஒரு பிரஜாதி ராஜா. அவங்க அம்மா பேரு இது, அவங்க அப்பா பேரு இது. சரிங்க, பைபிள் என்ன சொல்லுது? அவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இப்ப நான் கேட்கிறேன், பைபிள் சத்தியமா இல்ல எவனோ ஒருத்தன் எழுதின புத்தகம் சத்தியமா? ஏன் பைபிள் சத்தியம்? தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் தேவ மனிதர்கள் ஏவப்பட்டு. என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்லுவாரா? சரி, மாத்தி எழுதுவாரா? இது பைபிள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதியிருந்ததுன்னா அவர் என்ன எழுதியிருக்கணும்? அவனுக்கு தகப்பனும் தாயும் இருந்தாங்க, ஆனா வம்ச வரலாறு அவங்க பேரும்
தெரியல. தெய்வத்துக்கு தெரியாத ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா அவர் தெய்வமா? So it is the Holy Spirit who has written the scriptures. இந்த வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. அவனுக்கு என்ன கிடையாது? தகப்பன் இல்ல, தாயும் இல்ல, வம்ச வரலாறும் இல்லாதவன். இப்ப கிறிஸ்தவ உலகத்துல இன்னொரு கூட்டம் தியாலஜியன், வேத இறையியல் வல்லுநர்கள், அவங்க டீச் பண்றது என்னன்னா, இந்த மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்து. இந்த மெல்கிசேதேக்கு யாரு? அதுவும் தவறு. இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனும் உண்டு, தாயும் உண்டு, வம்ச வரலாறும் உண்டு. மத்தேயு 1:1, மத்தேயு 1:1. சீக்கிரம் வாசி. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரரான ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு இல்ல. அது இல்லங்கிறது நான் இன்னும் ப்ரூவ் பண்றேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை வச்சு. இவனுக்கு தகப்பன் இல்ல, தாய் இல்ல, வம்ச வரலாறு இல்ல. அதுக்கு அந்த வேத ஆசிரியர் சொல்றாரு, மெல்கிசேதேக்குடைய வம்ச வரலாறு கிடைக்கலங்க, ஹிஸ்டரி கிடைக்கல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதியிருக்கணும்? அவன் வம்ச வரலாறு தொலைஞ்சு போச்சு. மனுஷனுக்கு, உங்களுக்கு தொலைஞ்சு போலாம், எனக்கு தொலைஞ்சு போலாம், தெய்வத்துக்கிட்ட தொலைஞ்சு போகுமா? இப்போ சுமதி உங்க அப்பா பேர் ராமலிங்கம், ராமலிங்கத்தோட அப்பா பேரு ரெங்கசாமியோட அப்பா பேரு யாருக்கும்? எல்லாத்துக்கும் 2 பேர் தான் தெரியும். அதுக்கு மேல யாருக்கும்? இப்ப சுமதிக்கு வம்ச வரலாறு 2 பேருக்கு மேல எகிரி எகிரி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சுமதி சொல்லி கொடுத்தா யூதாவுக்கு தெரிய வரும். சுமதி சொல்லியே கொடுக்கலன்னா அவனுக்கு நாளைக்கு ஸ்டீஃபனை தவிர வேற ஒரு பேரும் தெரியாது. ஏன்னா மனுஷன். ஆனா தெய்வம் எழுதி வைக்கிறாரு, அவனுக்கு தகப்பன் இல்ல, தாய் இல்ல, வம்ச வரலாறு இல்ல. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். இவன் நாட்களின் துவக்கமும், இவன் நாட்களின் துவக்கமும், ஜீவனின் முடிவுமுடையவனாய் இராமல். அவனுக்கு என்ன இல்ல? ஜீவன். சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு நாட்களின் துவக்கம் இருக்கா இந்த பூமியில? அவர் ஆதியில வார்த்தையா இருந்த பொழுது அவருக்கு துவக்கம் இல்லை. ஆனா மனுஷனா வந்தார், அப்பதான் அவருக்கு இயேசு கிறிஸ்துங்கிற பேரு. அவருக்கு துவக்கம் இருக்கா இந்த பூமியில? முடிவு இருக்கா? இயேசு மரித்த ஒரு நாள், உயிர் தெழுந்த ஒரு நாள். அப்ப நிச்சயமா இயேசு கிறிஸ்து இல்ல. அடுத்தது, உலகத்துல எந்த மனுஷனுக்காவது துவக்கமே இல்லாத மனுஷன் இருக்கிறானா? தேவன் ஒருவருக்கு தான் நாட்களின் துவக்கமும் இல்ல, ஜீவனின் முடிவும் இல்லை. அப்ப இவர் தேவன், ஆனா இயேசு கிறிஸ்துவும் அல்ல. சரி, நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவன். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். இது தேவ குமாரன் இல்ல, இயேசு கிறிஸ்து இல்ல, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவரா. இங்கிலீஷ்ல resembling the son of God. தேவனுடைய குமாரனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கு. just like the son of man but not the son of man. தேவனுடைய குமாரனும் அல்ல. சரி, என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார். என்றென்றைக்கும், eternally he lives as the priest of God. eternally. அப்ப எந்த மனுஷனாலும் நித்தியமா ஆசாரியனா இருக்க முடியுமா? ஒரு வேத ஆசிரியர் சொல்றாரு, இந்த மெல்கிசேதேக்கு யார் அப்படின்னா, நிறைய தியரி எல்லாம் இருக்கு. இது வந்து நோவாவா இருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் நாட்கள்ல நோவா இருந்தான், நோவா பலியிட்டான், அதனால இது யாரா இருக்கணும்? நோவா. நோவாவுக்கு துவக்கம் இருக்கா? முடிவு இருக்கா? தகப்பன் இருக்கா? தாய் இருக்கா? வம்ச வரலாறு இருக்கா? அப்புறம் இன்னொருத்தர், அவர் அதிபுத்திசாலி. இது நோவா கிடையாதுங்க. நோவாவுடைய மூத்த மகனாகிய சேம், அவன் தான் வந்து இந்த மெல்கிசேதேக். பைபிள் இஸ் வெரி கிளியர். அவனுக்கு தகப்பன் இல்ல, தாய் இல்ல, வம்ச வரலாறு இல்ல, நாட்களின் துவக்கம் இல்ல, ஜீவனின் என்றென்றைக்கும் eternally he lives as the priest of God. கொஞ்சம் வேதம் தெரியலன்னா வேத ஆசிரியர்களும் பிதற்ற வேண்டியது வரும். அதுல வந்ததெல்லாம் உளர ஆரம்பிச்சிருவாங்க. We must know the full Bible. வேதத்தினுடைய முழு சாராம்சத்தை அறியாம
நாம வேத ஆசிரியர்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்ல பிரியமானவர்களே. சரி, அடுத்து. இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள். இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான். He is a great person. இப்ப இது யார் சொல்லுங்க பாப்போம். Is nothing but the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு தான் என்ன கிடையாது? நாட்களின் துவக்கம் இல்ல, ஜீவனின் தகப்பன் இல்ல, தாய் இல்ல, வம்ச வரலாறு. ஏன் இவர் பிதாவா இருக்க கூடாதா? தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதும் இல்ல, கண்டுட்டு so he is not the father, he is not the son, he is the Holy Spirit. சரி, அவர் தேவனுடைய ஆசாரியங்கிறதுக்கு நான் புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கு ப்ரூஃப் தரேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். யாராவது தூங்குனீங்கன்னா இங்க கையில எது கிடைக்குதோ எடுத்து தூக்கி அடிச்சிருக்காங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நிச்சயம். ரெண்டு பேரும் இங்க ரெண்டு பேருமா எந்திரி, அவங்க ரெண்டு பேரும் தான். அதுதானே முதல் லைன்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இது ஆட்டுக்குட்டி, இது ஆட்டுக்குட்டி, இது ஆசாரியன், இது பலி, இது பலி செலுத்துகிற ஆசாரியன். பலியை அங்கீகரிக்கிறவர் யாரு? தேவன் பிதா. அப்ப ஒரு பலியில எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? 3 பேர். பலியை அங்கீகரிக்கிற தேவன், பலி மிருகம், பலியை ஆசீர்வதித்து அதை பலி செலுத்துகிற ஆசாரியன். புரியுதா? இப்போ இந்த பலி யாரு? எபிரேயர் 9:14 இந்த பலி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா? இப்போ அந்த பலியை அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறவர் யார்? பிதாவாகிய தேவன். அப்ப பலி செலுத்துற ஆசாரியன் யார்? பரிசுத்த. அதனாலதான் நித்திய ஆவியினாலே. The Holy Spirit is the eternal spirit. என்ன ஜான்சி முழிக்கிற மொழிய பார்த்தா ஒன்னும் புரிஞ்ச மாதிரி தெரியல. வீட்டுல போய் அலெக்சா கிளாஸ் எடுக்க சொல்றேன். சோ நித்திய ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவர் தம்மை தாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப பலியில 3 பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலி மிருகம், பலி செலுத்துகிற ஆசாரியன். இப்ப புரியுதா? இவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அந்த தகுதி எந்த மனுஷனுக்கோ இல்ல, அது யாருக்கு மட்டும்தான்? பரிசுத்த ஆவியானவருக்கு. அப்ப மெல்கிசேதேக்கு யார்? பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு? நீ பாபா, நீ உட்காராத, வா எந்திரி. பரிசுத்த ஆவியானவர் இப்ப என்னத்தை கொண்டுட்டு வர்றாரு? ஜெயிச்சுட்டு வர்றான் ஆபிரகாம். என்னத்தை கொண்டுட்டு வர்றாரு? அப்பமும் திராட்சரசம். எதுக்காக? ஆபிரகாமை நம்பர் 1 இவன் 5 ராஜாக்களையும் அதனுடைய விக்கிரகத்தின் வல்லமைகளை என்ன செஞ்சுட்டான்? அழிச்சு ஜெயம் எடுத்துட்டான். இப்போ இவனோட காரியம் வெறும் ஈசாக்கோட முடிஞ்சு போற காரியம் அல்ல, இல்ல யாக்கோபோட முடிஞ்சு போற காரியமோ அல்ல, அல்லது தாவீதோட முடிஞ்சு போற காரியமோ. காரணம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின். அப்ப ஆபிரகாமை தெய்வம் தெரிந்தெடுத்தது எதுக்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு. இப்ப புரியுதா? இவன் ஏன் ஆசீர்வாதத்தின் பாத்திரம்? அப்ப இவனுக்குள்ள இருந்து வெளிப்பட போற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தராகிய சகல மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னா ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் யாரு? கர்த்தராகிய. இப்ப ஒரு வசனம் கூட வாசிங்க. ஆதியாகமம் 18:10.
இப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். ஆபிரகாமை பார்த்து தெய்வம் சொல்றாரு ஒரு உற்பவ கால திட்டத்தில். உற்பவம்னா என்னங்க? உற்பவம் கரு கூடி வருதல், கரு கூடுறது, கரு உருவாகுதல். என்ன? ஒரு உற்பவ கால திட்டம். ஒரு கரு கூடி அந்த கரு இந்த பூமிக்கு வரணும். அந்த கரு யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாய் வரணும்னா ஆபிரகாமுடைய வீட்டுல ஒரு உற்பவ கால திட்டம் தொடங்குது. ஆபிரகாமை உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம். ஆபிரகாம் இல்லைன்னா ஈசாக்கு இல்ல, ஈசாக்கு இல்லைன்னா யாக்கோபு இல்ல, யாக்கோபு இல்லைன்னா யூதா இல்ல, யூதா இல்லைன்னா தாவீது இல்ல, தாவீது இல்லைன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்துல இல்ல. அப்ப ஆபிரகாம் மூலமாக இந்த பூமிக்கு யார் வரணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உற்பவ கால திட்டம், ஒரு உற்பவ கால திட்டத்தின் துவக்கத்துக்குல நான் உன் வீட்டுக்கு வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் என்னைக்கு பிள்ளை பெற்றெடுத்துறாளோ அன்னைக்கு ஒரு உற்பவ கால திட்டம் தொடங்குது. யாருடைய உற்பவம்? தேவன் மனுஷனாய் வருகிற ஒரு உற்பவ திட்டம் அன்றைக்கு நிறைவேற ஆரம்பிக்குது. அப்ப ஆபிரகாமுக்கு தெரியும் சாராள் கையில பிள்ளை இருக்கிற அன்னைக்கு ஆபிரகாம் குதிச்சிருந்திருப்பான். எதுக்கு? கிழவி பிள்ளை பெற்றுட்டான்னா 100 வயசு கிழவனுக்கும் பிள்ளை பிறந்து இல்ல. தேவன் ஆபிரகாம் வீட்டுக்கு வரப்போகிறார். தேவன் மனுஷனாய் வரப்போகிறார். நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறிவிட்டேன். மொத்த மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, அப்ப பரிசுத்த ஆவியானவர் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதித்தது எதுக்காகன்னா, இப்ப புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்கு அப்பமும் திராட்சரசமும். ஆனா ஆபிரகாம் இன்னும் பூர்ணமாய் பரிசுத்தம் ஆக்கப்படல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கும் போது ஆபிரகாம் இன்னும் சுத்திகரிக்கப்படுகிறார், இன்னும் பரிசுத்தமாக்கப்படுகிறார், இன்னும் பலப்படுத்தப்படுகிறார். காரணம் அவன் ஜெயாளியாகிய கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் அவனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அவனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதனாலதாங்க மெல்கிசேதேக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. நீ தேவன் மனுஷனாய் பிறக்கிறதுக்கான ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரம். முழு மனுக்குலத்துக்கும் நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அப்ப முதல்ல இயேசு மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆனா எழுத்தின்படி இயேசு இந்த பூமிக்கு வரணும்னா ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். மூணாவது, பாவத்துல அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு சபை ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நம்ம அதனாலதான் இப்போ பவுல் எழுதுறாரு கலாத்தியர்லையா, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் 4:19. என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். சபை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறணும். பிரியமானவர்களே, ஏதோ தெரியாதனமா இங்க வந்து உட்கார்ந்து ஒரு ரொட்டி துண்டும் ஒரு கொஞ்சோண்டு திராட்சரசமும் குடிக்கிறதுக்கு நம்ம வரல. நம் ஜீவனை பெறுகிறதற்காக ஆண்டவர் சொல்றாரு, பவுல் எழுதுறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, ஜீவ அப்பத்தை எடுத்து, வானத்தின் அப்பத்தை எடுத்து, மகிமையின் அப்பத்தை எடுத்து பிட்டு நீங்கள் வாங்கி, இப்ப இந்த அப்பத்தை இந்த ஆளு புசிக்கும் பொழுது இந்த ஆளு என்னவா மாறுது? ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில நீங்க கம்யூனியன் எடுக்கிறதுக்கு, ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகள் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய். நான் அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது, ஏன்னா இது உங்களுக்காக பிற்கப்படுகிற
என்னுடைய சரீரம். இயேசு சொல்றாரு, this is my body which is broken unto you. இந்த பிற்கப்படுகிற சரீரம் ஜீவனை நான் என்ன செய்யறேன்? பிச்சு கொடுக்கிறேன். இயேசுவின் சரீரத்துல ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் இவர்களுக்குள்ள வரும் பொழுது இந்த ஒவ்வொரு பாத்திரமும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, அடுத்தது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ரத்தத்துல ஆசீர்வாதம் இருக்கு. ரத்தத்துல பிசாசின் மேல அதிகாரம் இருக்கு. ரத்தத்துல வல்லமை இருக்கு. ரத்தத்துல ஜெயம் இருக்கு. அந்த ரத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொரு பாத்திரமும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுகிறது. யாருக்கால் தூக்கம் வந்துச்சுன்னா நெடுமுழங்கால் போட்டு 2 கையையும் தூக்கி 2 பைபிளை கை மேல வச்சு விட்டுருவோம். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். சரி, இப்ப ஆவியானுடைய வேலை என்ன? உருவாக்குறது. ஆவியானுடைய வேலை என்ன? ஆதியாகமம் 1:3 வாசிங்க. ஆதியாகமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ ஆழத்தின் மேல என்ன இருக்கு? இருள். அந்த இருள் மேல யார் அசைவாடி கொண்டிருக்கிறது? தேவனுடைய இவர் அசைவாடினால்தான் அடுத்து வார்த்தை அங்கு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். அப்போ இந்த அதுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ப்ரூடிங். ப்ரூடிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு அடகாக்குற கோழி தன்னுடைய முட்டைகளை எல்லாம் என்ன செஞ்சிருது? தன்னுடைய சிறகுக்குள்ள வச்சு மூடி மறைச்சு கொள்ளும் பொழுது என்ன, அந்த முட்டைய அது கம்ப்ளீட்டா தன்னுடைய சிறகுக்குள்ள கவர் பண்ணும் பொழுது என்ன நடக்குது? சத்தமா சொல்லுங்க. சூடு உண்டாகுதா? இதென்ன மயக்கம் போட்டான் கையை காலப்பட்டு தடை தேய்ச்சி சூடு உண்டாக்குறதா? அங்க ஜீவன் உண்டாகுது. அந்த முட்டை கரு கூடுது. அதுக்குள்ள ரத்தம் உண்டாகுது. அதுக்குள்ள எல்லாம் ஒரு சிருஷ்டிப்பின் மேல நடக்குது. ஆவியானவர் இருளை மூடின பொழுது அங்க வெளிச்சம் சிருஷ்டிக்கப்படுகிற வேலை நடக்குது. அதே ஆவியானவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது ஆபிரகாம் ஆவியில இப்ப சுத்திகரிக்கப்படுகிறான், சிருஷ்டிக்கப்படுகிறான், உருவாக்கப்படுகிறான். எதுக்காக? இயேசு அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா ஆபிரகாமுக்குள்ள பரிசுத்தம் வரணும். அது ஆபிரகாமுக்குள்ள சிருஷ்டிப்பு உருவாகணும். பிரியமானவர்களே, சரி, பரிசுத்த ஆவியானவர் இங்க மட்டும்தான் இந்த வேலை செஞ்சாரா? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்றான், பரிசுத்தாவி உன்மேல் வரும். பரிசுத்தாவி உன்மேல் வரும். பரிசுத்தாவி உன்மேல் வரும். அது ஆக்சுவலா கிரீக்ல ஒரிஜினல் வேர்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி உன்னை மூடுவார். எப்படி கோழி தன்னுடைய சிறகுகளுக்கு கீழே தன்னுடைய முட்டையை வச்சு மூடுதோ, பரிசுத்தாவி உன்னை என்ன செய்வாரு? மூடுவார். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும். அவர் உன்னை மூடும் போது உன்னதமானவருடைய பலனும் மூடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்ப அவரு உன்னை மூடும் பொழுது உனக்குள்ள ஒரு பரிசுத்த வித்து விதைக்கப்படும். அந்த வித்து பிறக்கும் போது அதுக்கு என்ன பேரு? தேவனுடைய குமாரன் எனப்படும். பாத்தீங்களா? ஆபிரகாம பரிசுத்தாவியான சுத்திகரிக்கணும். ஏன்? முதல்ல இருள் சூழ்ந்திருந்தப்பவே ஆவியானவர் என்ன செஞ்சாரு? கோழி மாதிரி மூடிட்டு இருந்தாரு. இப்போ மரியாதை பார்த்து தூதன் சொல்றான், பரிசுத்தாவியின் பலன் உன்மேல் நிழலிடும். அப்பொழுது உன்னிடத்தில், அப்ப பரிசுத்தாவியானவர் சுத்திகரிக்கிறவர், பரிசுத்தாவியானவர் ஜீவனை சிருஷ்டிக்கிறவர், பரிசுத்தாவியானவர் அற்புதங்களை நடக்கிறவர். அவர் சொல்றான், நான் புருஷனை, நீ புருஷன்லாம் தேவையில்லை, உனக்குள்ள பிறக்க போறது. ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்தான்னா, என் தாய் என்னை பாவத்தில், அப்ப பாவமும் சேர்ந்து பிறக்குது. ஆனால் பரிசுத்தாவியானவர் உன்னை மூடும் பொழுது உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். உனக்குள்ள தேவகுமாரன்
சிருஷ்டிக்க உனக்குள்ள உருவாக்கப்படுவார். அவர் கரு கூடுவார். அவர் மனுஷ வார்த்தை மாம்சமாய் மாறும். பரிசுத்தாவியானுடைய வேலை என்ன? டிரான்ஸ்பர்மேஷன், மறுரூபப்படுத்துறது தான் பரிசுத்தாவியானுடைய வேலை. நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அதனாலதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்கள்ல கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இதைத்தான் கலாத்தியர் எழுதும் பொழுது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும். அப்ப பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி நாம ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இந்த உலகத்துக்கு நம்ம மாறணும். நமக்குள்ள இருந்து ஜீவன் புறப்படணும். நமக்குள்ள இருந்து பரிசுத்தம் புறப்படணும். நமக்குள்ள இருந்து தேவ வல்லமை புறப்படணும். நமக்குள்ள இருந்து தேவ ஆளுகை புறப்படணும். இந்த உலகத்துக்கு தேவ பரிசுத்தம். இந்த உலகத்துக்கு தேவ பரிசுத்தம். இந்த உலக அசுத்தத்துக்குள்ள கிடக்கு. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. தேவ பிள்ளையே, வாலிப சகோதர சகோதரியே, உனக்கு தேவ பரிசுத்தம். பரிசுத்தம் இருந்தால் நீ ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டுமல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடலாம், நாம் முழங்கால் படியிடலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றினார். ஒரு உற்பவ கால திட்டம் ஆபிரகாம் வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஆபிரகாமுடைய வம்சத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்துல உன்னதமானவருடைய பலன் அவளை மூடின பொழுது அவள் கருத்தரித்தாள், அவள் கர்ப்பம் தரித்தாள். வார்த்தை மாம்சமாய் மாறக்கூடிய வேலைக்கு அவள் அர்ப்பணித்தாள். தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு மாம்சம் வார்த்தையின்படி மாறணும். அன்னைக்கு வார்த்தை மாம்சமாய் மாறுச்சு. இன்னைக்கு நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். நம்முடைய மாம்ச வார்த்தையா என்ன செய்யணும்? மாறணும். அதனாலதான் வெளிப்படுத்தல் 12:10 படிக்கிறோம், அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வலு சர்ப்பத்தை பிசாசை ஜெயிச்சாங்க. எப்ப வார்த்தை நம்முடைய மாம்சம் நம்முடைய வார்த்தையாய் மாறுதோ, நமக்குள்ள மறுரூபம் உண்டாகுதோ, நாம் பிசாசை ஜெயிக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம். எவ்வளவு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். எழுத்தின்படி இது சாதாரண பாத்திரமாய் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் தகுதியோடு பங்கெடுக்கும் பொழுது எந்த பிசாசும் தடை பண்ண முடியாது, எந்த வல்லமையும் தடை பண்ண முடியாது. வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும், அதிகாரம் உண்டாகும், வல்லமை உண்டாகும், கிருபை உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும், மகிமை உண்டாகும். நம்மை பரிசுத்தமாக்குறது தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லைன்னா ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நம்ம மாற முடியாது. மகிமை மேல் மகிமை அடைந்திடோவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே உங்கள் பாதம் என்னை பலியாய் உன்னை மனதுடன் ஒப்படைத்து உங்கள் பாதம் என்னை பலியாய் உன்னை மனதுடன் ஒப்படைத்து ஏற்றுக்கொண்டருளும் தேவபலன் விளங்கும் தேற்றி உயிர் பெற்றிடும் தம் ஆவியினார் தேற்றி உயிர் பெற்றிடும் தம் ஆவியினார் மகிமை மேல்
மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரலோகமே. நம்முடைய கண்களை மூடுவோம். கம்யூனியன் விளையாட்டு இல்லைங்க, ஒரு பெரிய அதிசயம் நடக்கிற இடம், ஒரு பெரிய அற்புதத்துக்கு காரணமானது. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆனா அவருடைய மரணத்துல ஜீவன் வெளிப்படுது, அவருடைய மரணத்துல அதிகாரம் வெளிப்படுது, அவருடைய மரணத்துல ஆளுகை வெளிப்படுது, அவருடைய மரணத்துல மகிமை வெளிப்படுகிறது. கிருபையும் இரக்கம் உள்ள கூட நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். அடியாரை தாழ்த்தி உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு இந்த காலவேளையில ஒரு புத்தியுள்ள ஆராதனையை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசினபடினால ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு, இருள் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு, பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், பிசாசின் பிடியில் இருக்கிற உலகத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிற பரிசுத்த பந்திக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் வரிசையாய் முழங்கால் படியிடுவோம். நாம் இப்பொழுது